இயேசன்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசன்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியேனை முற்றிலுமாக மறைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் வெளிப்படுங்க. என்னை தாழ்த்துகிறேன். நான் சிறுகவும் நீர் பெருகவும் உதவி செய்யுங்க. இயேசு நாம ஜெபம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏசாயா 52 அதிகாரம் 12 கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். The Lord will go before you. The Lord will go before you. ஆண்டவர் நம்முடைய பிரயாணங்களில் நமக்கு முன்னே போவார். நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நமக்கு முன்னே போவார். நம்முடைய தொழில் காரியங்களில் நமக்கு முன்னே போவார். நமது ஊழியத்தில் நமக்கு முன்னே போவார். அத வேதம் சொல்கிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் முன்னே செல்லும்போது என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் முன்னே செல்லும் பொழுது ஏசாயா 45:2 சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் நமக்கு முன்பதாக செல்லுகின்ற பொழுது கோணலான காரியங்கள் செவ்வையாக மாறுகிறது. கோணலான காரியங்கள் செவ்வையாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்பதாக செல்கின்ற பொழுது அங்கே ஏசாயா 20:1 சொல்கிறது, அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதாம் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்தமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலுசெருத்த சர்ப்பத்தை கொண்டு போடுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கோணலான காரியங்கள் செவ்வையாக மாறுகிறது. ரெண்டாவதாக, கர்த்தர் நமக்கு முன்னே செல்கின்ற பொழுது நமக்கு புது வழி திறக்கிறது. யாத்ராகமம் 13 அதிகாரம் 26 அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு பகலிலே
அவர்களுக்கு வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்கள் வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்ற தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் முன் செல்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதமரோ ஒரு ஒரு கடையை திறக்க வராங்கன்னு வைங்க, அவங்களுக்கு எஸ்கார்ட் போவாங்க. முன்னாடி ஒரு 10 கார், பின்னாடி 10 கார் போகும். ஆனால் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே முன் செல்கிறார். கர்த்தர் தம்முடைய தேவதூதர்களை நியமித்திருக்கிறார். பிரியமானவர்களே, பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக, கர்த்தர் முன்னே செல்லும்போது என்ன நடக்கும்? சத்துரு விழுவான். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்கள் அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். இவ்விதமாக கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு விழுவான், சத்துரு விழுவான். உனக்கு எதிராக எழும்பும் சத்துரு விழுவான். சங்கீதம் 91:7 சொல்கிறது, உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேர் என்ன, உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பிரியமானவர்களே, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது, உனக்கு முன்பதாக கர்த்தர் செல்லும் பொழுது, உனக்கு எதிராக எழும்பும் சத்துரு வெட்கப்பட்டு போவான். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின கோலியாத்தை கர்த்தர் விழ பண்ணினார். கோலியாத் மிகவும் பலத்தவன். அவனுடைய உயரம் எவ்வளவு உயரம்! ஆனாலும் தாவீது அந்த சிறுவன் கோலியாத்தை வீழ்த்தினான், அவனை விழ பண்ணினான். எஸ்தருக்கு விரோதமாக எழும்பின ஆமானை கர்த்தர் தூக்கிலிட செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களிலே, ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். ஒருவேளை உங்களுக்கு எதிராக சத்துரு எழும்பி கொண்டிருக்கலாம், உங்களை மட்டம் தட்டி கொண்டிருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி கொண்டிருக்கலாம். நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்திலே உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்ட மக்கள் புறங்கோரி திரியலாம், குறை சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சத்ருவை விழ பண்ணுவார். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 21:44. ஆகவே ஆம் பிரியமானவர்களே, நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நமக்கு முன்பாக செல்கிறவர். ஏசாயா 37:7 இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்க என்பதை உங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி கர்த்தர் எப்படி போகிறார்? பட்சிக்கிற அக்கினியாய் அவர் போகிறார். பட்சிக்கிற அக்கினியாய் அவர் போகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே பொறாமை, வன்கண், ஏவல், மாந்திரீகம், பில்லிசூனியம், வியாதி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நமக்கு முன்பதாக அவர் பட்சிக்கிற அக்கினியாய் கடந்து போகிறவர். உபாகமம் 4:24 உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. பிரியமானவர்களே, சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோவை அக்கினி சூளைக்கு பாதுகாத்த தேவன் உங்களையும் என்னையும் அவர் பாதுகாப்பார். உங்களையும் என்னையும் பாதுகாப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர்
நமக்கு முன்பதாக செல்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு சொன்னபடி செய்கிறவராய் எனக்கு முன்பே போகிறார். உபாகமம் 9:3 இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு சொன்னபடி செய்கிறவராய் நமக்கு முன்னே செல்கிறவர். புது வருடத்திலே வாக்குத்தத்தத்தை பெற்றிருப்போம். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன், செய்கிறதை சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னார் ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். வேதத்திலே பார்க்கிறோம், மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தை நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். சிலருக்கு மரணத்தை குறித்து பயம், சிலருக்கு வியாதியை குறித்து பயம், சிலருக்கு மாந்திரீகத்தை குறித்து பயம், சிலருக்கு சாத்தானை குறித்து பயம், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம், சிலருக்கு எதிரிகளை குறித்து பயம், சிலருக்கு தனியே செல்ல பயம், சிலருக்கு பயணம் செய்ய பயம். பயங்கள் பெருகும்போது இருதயம் பலவீனப்படும். பயம் எப்படி வருகிறது? பாவத்தின் விளைவு. ஆதியாகமம் 3:9-10 சொல்கிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாவத்தின் விளைவு பயம். ஒரு பாவம் குடும்பத்தை உடைக்கும். நம்ம நினைக்கலாம் இது சின்ன பாவம் தானே, சின்ன பாவம் தானே. ஆண்டவருடைய சமூகத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் இப்போ ஒரு கப்பல் இருக்குன்னு வைங்களேன், கப்பல் கடலில் போகுது. அந்த கப்பலில் பெரிய கப்பல் தான். ஆனால் அந்த கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துட்டுனா அந்த கப்பலையே மூழ்கிடும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பாவம் தேவனிடத்திலிருந்து நன்மை வர தடுக்கும். உங்கள் பாவங்களே தேவன் உங்களுக்கு நன்மை வர தடையாக இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து நன்மை வர நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கிறது. பரிசுத்தம் குடும்பத்தை கட்டும். பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்வார். தேவனுக்கு பயப்படுவதினால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன தருகிறார்? ஞானம் தருகிறார். நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தின் அறியவே அறிவு. அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. ஞானம் பரலோகத்திலிருந்து வரும். அறிவு நம்ம ஸ்கூலில் கிடைக்கும், ஸ்கூலில் படிக்கிறோம், அறிவை வளர்த்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகின்ற பொழுது தேவன் ஞானம் தருகிறார். தேவனுக்கு பயப்படும் பொழுது தேவன் ஆசீர்வாதம் தருகிறார். சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 8:13 நாம் பார்க்கிறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து தேவன் சொன்னது ஆதியாகமம் 22:12 அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பித்து கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, நம்முடைய இந்தியா தேசத்தில் அநேகருக்கு பக்தி இருக்கிறது, ஆனால் அறிவு கிடையாது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும்? நமக்கு வழிகாட்டுகிறார். சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். நமக்கு ஆண்டவர் என்ன எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை திகைச்சு போயிருக்கலாம், வழி தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார், வழியை போதிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறுகி போகும். நீதிமொழிகள் 10:27 பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் வாழ்நாட்களிலே. ஒருவேளை நீங்கள் மரண பயத்தில் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார். கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. சங்கீதம் 33:8 பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே பயம் எப்போது மாறும்? இயேசுவை சொந்த இரட்சகராக உன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆராதனை செய்யும் போது பயம் மாறுகிறது. உபாகமம் 6:13 உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. வேதத்திலே பயப்படாதே என்ற வார்த்தை 356 தடவை இருக்கிறது. லூக்கா 2:10-11 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து என்றால் இரட்சகர் என்ற அர்த்தம், இயேசு என்றால் மீட்பர் என்ற அர்த்தம். ஆகவே பிரியமானவர்களை, எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்ம எதற்காக இருக்கிறார்? எதற்காக அவர் இருக்கிறார்? நமக்கு முன்பதாக செல்வதற்காக இருக்கிறார். அவர் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் பயப்பட வேண்டும். கர்த்தர் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? நம்மை தேற்றுவதற்காக. ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக நமக்கு முன்பதாக செல்கிறார். 1 பேதுரு 5:6 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு விசாரிக்க யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை. நான் ஒரு அனாதையாக இருக்கிறேனே, என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் பேர பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் உற்றார் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் உறவினர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னுடைய நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள், நான் நம்பின என் உயிர் தோழி என்னை கைவிட்டு விட்டால், நான் நம்பின என் உயிர் தோழன் என்னை கைவிட்டு விட்டான், நான் யாரை நம்பி இருந்தனோ அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். நினைக்கலாம், என்னை விசாரிக்க யாருமே இல்லையா, என்னை விசாரிக்க யாருமே இல்லையா என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மை விசாரிக்க நமக்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை விசாரிக்கும் தேவன் நமக்கு இருக்கிறார். Do not worry, don't worry, God will help you. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, நமக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். மார்க் 8:2 ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார்.
நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நமக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். God is alive. Don't worry. Do not worry about tomorrow. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே. பிரியமானவர்களே, கவலை உன் இருதயத்தை ஒடுக்கும், உன் சரீரத்தை ஒடுக்கும், உன் சரீரத்தில் வியாதியை கொண்டு வரும், உன் சரீரத்தில் வேதனையை கொண்டு வரும். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதே. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் நமக்கு போதிக்கிறவராக நமக்கு முன் செல்கிறார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக செல்கிறவர். பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்வதற்காக நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். எரேமியா 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் குறிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் நமக்கு முன்பதாக போகிறவர். ஆகவே பிரியமானவர்களே, நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியவில்லை. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தரோடு விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக ஜெபிங்கள். நீங்கள் முடிந்தால் காணிக்கையினால் தாங்கலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.